நாம் சாப்பிட்ற உணவில் அடிக்கடி சுண்டைக்காய் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுண்டைக்காயில் விட்டமின் ஏ, சி, இ சத்துக்கள் நிறையவே இருக்குது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குற விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து இரத்த குழாயில் கொழுப்பு படியும். சுண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படியவே படியாது. சுண்டைக்காயில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இரும்பு சத்து சுண்டைக்காயில் அதிகமாகவே இருக்குது. அதனால் இரத்த சோகையை சரி பண்ணும். நம்மளுக்கு காய்ச்சல் இருக்கும்போது, ஏதாவது அடிப்பட்ட காயங்கள் புண்கள் ஆறாமல் இருக்கும்போது நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே காய்ச்சல் சரியாகும். காயத்தினால ஏற்பட்ட புண்கள் எல்லாமே சீக்கிரமாகவே ஆறிடும். சுண்டைக்காயில் இருக்கிற சத்துக்கள் வாய்ப்புண்ணை சரி பண்ணும். வாய்ப்புண்ணு இருக்கும்போது நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்டா சீக்கிரமாகவே வாய்ப்புண் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சொத்தப்பல் ஏற்படவே ஏற்படாது. எலும்புகள் ரொம்ப வலுவாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். பார்வை திறன் அதிகமாக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கும். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்காமல் பால் தட்டுப்பாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க சுண்டைக்காய் உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நம்ம உணவில் அடிக்கடி சுண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கிருமிகள் அழியும். அதனால் ரத்தம் சுத்தமாகும். சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி அதிகமாக இருக்கும். அதனால் செரிமானம் ஆகாது. அவங்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கும். பசி எடுக்கவே எடுக்காது. குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் பசிக்காது. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது சுண்டைக்காயை நம்ம சாப்பாடில் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாமே அழியும். அவங்களுக்கு வயிற்று வலி இருக்காது. நல்லா சாப்பிடுவாங்க. செரிமான பாதிப்பு இருக்கும்போது வயிறு சம்மந்தமான பாதிப்புகள் இருக்கும். சுண்டைக்காயை நம்ம எடுத்துக்கும் போது செரிமான கோளாறு சரியாகும். வாயு பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறமா சர்க்கரை நோய் உள்ளவங்க தினமும் கூட உணவில் சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை பச்சையாக இருந்ததுன்னா வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் கிடைக்காத பட்சத்தில் காய்ந்த சுண்டைக்காய் இருந்ததுன்னா அதை பொடி பண்ணி கூட உணவில் நல்லெண்ணெய் சேர்த்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா மூளை நோய் இருக்கிறவங்களுக்கு மூளை கடுப்பு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தினமும் கூட அவங்க சுண்டைக்காயை உணவில் எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்மந்தமான பாதிப்பு இருக்கிறவங்க சிறுநீர் சரியாக போகாமல் அவங்களுக்கு எரிச்சல்லாம் இருந்ததுன்னா சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறுநீர் நல்லா சீராக அவங்களுக்கு வெளியேறும். கல்லீரல் மண்ணீரல் நோய்கள்லாம் ஏற்படாமல் சுண்டைக்காய் பாதுகாக்கும். அதுக்கப்புறமா ஆஸ்துமா, வறட்டிருமல், மார்பிள் சளி, காசநோய் இருக்கிறவங்க சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த நோய்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ நன்மைகள் சுண்டைக்காயில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.